ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். 1/2 kg கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். 1/4 கிலோ ஆனியன் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கணும். 1/4 கிலோ தக்காளி எதுவும் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கணும். 50 கிராம் புளி வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் ஹீட் ஆனவுடன் 200 கிராம் ஆயில் போட்டுக்கணும். ஆயில் ஹீட் ஆனவுடன் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 3 பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதில் போட்டுக்கணும். ஒரு கைப்பிடி அளவு பூண்டு தட்டி இதில் போட்டுக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். 4 பச்சை மிளகாய், தேவையான கருவேப்பிலை, ஆனியன் பேஸ்ட் அரைச்சது இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வதக்கணும். 3 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். தக்காளி பேஸ்ட் அரைச்சது இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். தேவையான சால்ட்டு போட்டு இது ஒரு 2 மினிட்ஸ்க்கு மசாலா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் 1/2 kg கத்திரிக்காய் கட் பண்ணி வாஷ் பண்ணது இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் புளி தண்ணி கரைச்சி இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா இது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஜீரகம், வெந்தயம் வறுத்து பொடி பண்ணது 2 டேபிள் ஸ்பூன் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி தூவி, இது விசிலுக்கெல்லாம் விடக்கூடாது, தட்டு போட்டு அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இது கத்திரிக்காய் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது பாருங்கள், கத்திரிக்காய் வேகிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ்க்கு இது தம்க்கு விட்டுக்கலாம் மூடி போட்டுட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் கத்திரிக்காய் தயார். சுட சுட சேவ் பண்ணாக்கா எண்ணெய் கத்திரிக்காய் தயார். பாருங்கள், இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். இதுதான் எங்கள் வீட்டில் ரம்ஜான் ஸ்பெஷல் எண்ணெய் கத்திரிக்காய் மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, குலாப் ஜாமுன். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏஎஸ் ஹோம் கிச்சன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.